என்னடா தம்பி தனியாக உட்காந்து சாப்பிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. அப்படியா? சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ரூமுக்கு வா. என்னடா சாப்பிட்டு முடிச்சுட்டு வாடா. சரி சரி ஓகேண்ணா. சரி ஓகேடா. வாடா தம்பி, சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேண்ணா. நான் ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன். ஏன்டா தனியாக உட்காந்துருக்கேன் எல்லா இடத்துலையும்? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. ஏன், என்ன பிரச்சனை? எதனால? தரலாம். ஏன்டா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? ட்ரை பண்ணுறா. சரிண்ணா. தட்டிட்டு இல்லைடா. ஒரு ஃப்ரெண்ட் என்னடா மாதிரி 1000 ஃப்ரெண்டு கிடையாது. இது புதுசா? டேய் சஞ்சீவ், என்னடா இது? போட்ட எத்தனை தடவை சொன்ன இது விட்டுருன்னு? இது வேண்டாம்டா. மூடி போடா. டேய், நீயே தான் அவன்கிட்ட சொல்லலாம்ல. போடா டேய் போடா. என்ன ப்ரோ பாட்டே இருக்க? ட்ரை பண்ணுறியா? குடு ப்ரோ பார்க்கலாம். இல்லை இல்லை நல்லா இல்லை. அப்படிதான். ஹாய். ஹாய், என் பேர் அஞ்சனா. என் பேர் பவித்ரா. எந்த குரூப்? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ். நீங்கள்? நான் பயோமேக்ஸ். கவுன்சிலிங்காக மேனேஜ்மெண்ட்டா? மேனேஜ்மெண்ட் தான். சரி. ஹலோ. வந்துட்டேன்டா. C303. ஃப்ரீயாக தான். சரி ஓகே. யார் அண்ணாவா? ஆமாம் அண்ணா தான். நம்ம காலேஜ் தான். அப்படியா? எந்த டிபார்ட்மெண்ட்? நம்ம டிபார்ட்மெண்ட் தான், ஃபைனல் இயர். ஓ. ஒரு நிமிஷம் வரேன். இங்கே உனக்கு என்ன வேலை? சும்மா நான் பார்த்துட்டு போகணும் தான் வந்தேன். சரி, கிளாஸில் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. இங்கே எங்காச்சும் படி, சும்மா சுற்றிட்டு இருக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல ஒழுங்கா இருக்கியா? அதெல்லாம் பார்த்துக்கிறேன், போய் படிப்போம். எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு. சொல்லுங்க பவித்ரா, செமஸ்டர் எக்ஸாமில் எதுக்கு பிட் அடிக்கிறீங்க? ஒரு ஃபேக்கல்ட்டி பார்த்து சொல்கிற மாதிரி எதுக்கு வந்து பிட் பேப்பர்லாம் செமஸ்டர் எக்ஸாமுக்கு கொண்டு போகிறீங்க? நான் இன்டர்னல் எக்ஸாம்லேயே நான் உங்களை வார்ன் பண்ணனா இல்லையா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி எதுக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுறீங்க? என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகேவா? ஹலோ சார், குட் மார்னிங் சார். பவித்ரா உங்கள் பேரண்ட்டா? உங்கள் டாட்டர் வந்து செமஸ்டர் எக்ஸாமில் பிட் அடிச்சிருக்காங்க சார். அதுக்கு தனியாக என்கொயரி பண்ணுவாங்க இன்னைக்குங்க சார். நீங்கள் வந்து என்கிட்ட எந்த ஹெல்ப்புமே கேட்காதீங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பியும் இந்த எக்ஸாமில் ரீஅப்பியர் தான் அவங்க திருப்பியும் எழுதணும் எல்லா எக்ஸாமுமே. ஓகே ஓகேங்க சார். என்னாச்சு? ஏன் அழுகுற? எங்கள் பிட் அடித்ததை வீட்டில் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அதுக்கேண்டி தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்க? எங்கள் அப்பா நீ எல்லாம் ஒரு பிள்ளையே இல்லை, வீட்டுக்கே வந்துடாத அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம், அழாத. சரி விடு, அழாத. சரி நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணல. எதுக்கேண்டி எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்னை என்னடி பண்ண சொல்கிற? நான் ஒரு நம்பர் தரேன், அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி பாரு, உனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நான் கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்.
இதையா இருக்கு இது ஆர்டராமா பொண்ணு. பொண்ணா? பொண்ணுங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். பாடுறா புதுசாக இருக்கு. ஒன்று பண்ணு, பிளாக் போ, ஒரு பையன் லேப் டெஸ்ட் போட்டு நிற்பான், கோட் கேளு, கொடுத்துரு. சரி ஓகே பார்த்துறேன். जेल तेरी ஹலோ ஹலோ அண்ணா, நான் பவி ஃப்ரெண்ட் பேசுகிறேண்ணா. பவி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு அவளை ஹெல்த் சென்டரில் அட்மிட் பண்ணியிருக்கோண்ணா. அவங்கள வர சொன்னாங்க. என்னாச்சு? அண்ணா, என்னாச்சு? ட்ரக் எடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்கண்ணா. ரெக்கா அவளுக்கு அந்த பழக்கம் இருக்கா? 1 month எடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்கண்ணா. இப்போ தான் ரீசெண்டாக எடுத்ததில் எதுவும் சைடு எஃபெக்ட் ஆகி ப்ரீத் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. அதனால் வெளி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க. டேய் என்னாச்சு? டேய் உன்னதான் கேட்குறேன், என்னாச்சு? பிளாக் போ, ஒரு பையன் லேப் டெஸ்ட் போட்டு நிற்பான், கோட் கேளு, கொடுத்துரு. சரி ஓகே பார்த்துறேன். जेल तेरी